நம்ம இந்த வீடியோவில் இன்டகிரேஷன்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். இவாலுவேட் 0 to pi x into tan x by secant x plus tan x dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மேலே வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் மல்டிபிள் இருக்குது, மற்ற எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியாக இருக்குல்ல. இந்த எக்ஸை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டியில் இப்போ 0 to a f of x அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த எல்லா எக்ஸையும் இந்த ஏலேருந்து மைனஸ் பண்ணி இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of a minus x dx அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அதான் நம்ம முதல்ல பண்ண போகிறோம். முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஐன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1 இருக்கட்டும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி ஐஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi எங்கெல்லாம் எக்ஸ் வந்ததோ அங்கெல்லாம் இது ஏக்கு பதிலாக இங்கே பை இருக்குல்ல, பை மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஸோ பை மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் டிவைடட் பை சீக்கண்ட் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் tan பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கோம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது 0 to pi இந்த பை மைனஸ் எக்ஸ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். சரி, இங்கே tan எக்ஸுக்கு பதிலாகவும் பை மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கணும். tan பை மைனஸ் எக்ஸ் நம்மளோட இதுதான் நம்மளோட பை மைனஸ் எக்ஸ்ன்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். பைன்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள்னால நோ சேஞ்ச். ஸோ tan எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி சைன் தான் பாசிட்டிவ்ல, சைனும் கொசிக்கணும் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாருக்கும் நெகட்டிவ் போடணும். அப்போ tan ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்படின்றத நம்ம மைனஸ் tan எக்ஸ் அப்படின்னு எழுதணும். இங்கே டினாமினேட்டரில் சீக்கண்ட் பை மைனஸ் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் தான், ஆனால் ஃபஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர்றதுனால மைனஸ் சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து திருப்பியும் tan பை மைனஸ் எக்ஸ் மைனஸ் tan எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து இன்டகிரேஷனோட வேல்யூ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படின்ற டேர்மும் டினாமினேட்டர்லேருந்து நம்ம ஒரு மைனஸ் இப்படி காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் அப்படின்னும் கிடச்சிருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இந்த மைனஸை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். முதல் ஈக்குவேஷனே ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் 1 and 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இப்படி ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே லிமிட்டில் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஆட் பண்ணும்போது ஐ ப்ளஸ் ஐன்னு வந்திருக்கும். இதை நம்ம 2y அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒரே லிமிட்டில் இருக்குது, அதனால 0 to piன்னு காமனாக எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அடிஷன் சைன் வருது. இப்போ இதுக்கும் காமனாக இருக்க டேர்ம்ஸை வெளியில் எடுத்துடலாம். நியூமரேட்டரில் ரெண்டு பேர்கிட்டமே tan x இருக்குது, டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம் கிட்டமே சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan x இருக்குது. ஸோ இப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேர்மில் எக்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும், ப்ளஸ் இந்த டேர்மில் பை மைனஸ் எக்ஸ் ரிமைனிங் இருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். பைன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான், அதை இப்படி வெளியில் போட்டுக்கலாம். பை 0 to pi tan x டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan x அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி எழுதிட்டோம் நம்ம. இப்போ ஆல்ரெடி கொஸ்டினில் இங்கே ஒரு எக்ஸ் இருந்ததில்ல, அந்த எக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸு கொடுக்காம கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து நம்ம செம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே எக்ஸு கொடுத்தனால எக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2y is equal to pi into 0 to pi. இங்கே இருக்கிற tan xஐ வந்து நம்மளால் sin x by cos x அப்படின்னு எழுத முடியும். டினாமினேட்டரில் இருக்க சீக்கண்ட் எக்ஸை 1 by cos xன்னு எழுதலாம். tan xஐ sin x by cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இது pi இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi. இங்கே டினாமினேட்டரில் ரெண்டுமே cos xஆக இருக்கிறதுனால இங்கே என்ன எடுத்துக்கலாம், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். மேலே sin x by cos xும் கீழே ஒரு cos x இப்படி காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே 1 + sin x அப்படின்றது கிடச்சிருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx டினாமினேட்டரை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா cos by 1 + sin வரும். எப்படி பார்த்தாலும் இந்த cos என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ 2y is equal to pi 0 to pi. நியூமரேட்டரில் sin x மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் 1 + sin x இருக்கும். ஸோ இப்படி கிடச்சிருச்சு கொஸ்டின். இதையும் நம்மளால் டேரெக்டாக இப்போ u/v பேட்டர்னில் அப்படியே இருக்குது. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சின்ன கிளாஸில் இந்த கான்ஜுகேஷன் சொல்லுவோம்ல, 1 + sin இருந்துச்சுன்னா மேலே வந்து ஒரு 1 - sinனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால சம் வந்து ஈஸியாக என்ன ஆகிடும் சால்வ். இது ஒரு 2 மார்க்கில் இந்த மாதிரி இது மட்டும் கூட கொஸ்டினாக கேட்பாங்க. 2 இல்லைனா 3ல் sin by 1 + sin அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இப்படி பண்ணுங்கள், 1 - sin by 1 - sinனால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 0 to pi. நியூமரேட்டரில் ஒரு sin xும் ஒரு 1 - sin xும் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். டினாமினேட்டரில் ஒரு 1 + sin ஒரு 1 - sin a + b a - b மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம அதை என்னென்னு எழுதிக்கலாம், a² - b² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ மேலே வந்து சைனை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2y is equal to pi இருக்குது 0 to pi. சைனை உள்ளே எடுத்துகிட்டு போனால் இது வந்து sin x
மைனஸ் சைனும் மல்டிபிள் பண்ணும்போது சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் அப்படின்றது பேசிக்காக காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ், நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபஸ்ட் ஐடென்டி. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட்னா காஸ் ஸ்கொயர்டு தான். ஸோ இங்கே டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர்ட் இருக்குல்ல, அது இதுக்கு தனியாக ஒரு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ், இதுக்கு தனியாக ஒரு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதிட்டோம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து சைன் பை காஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குல்ல, இப்போ இங்கே ரஃபில் பாருங்கள். sin x by cos squared அப்படின்றத நான் cos x into cos x அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டோம்னா இந்த sin by cosன்றதை வந்து tan ஆக்கிடலாம். 1 by cosன்றதை வந்து நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம், secant அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ sin by cos squaredன்றதை நம்ம யூஸ்வலாக tan x into secant x அப்படின்னு எழுத முடியும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ பை 0 to பை இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து tan x secant x அப்படின்னு கிடச்சிருக்கும். மைனஸ் இது வந்து sin squared by cos squaredன்றது பேசிக்காக சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். இதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. tan x சீக்கண்ட் எக்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. tan ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா இல்லைல்ல. ஆனால் tan ஸ்கொயர்டை நம்மளால் சீக்கண்ட் ஸ்கொயர்டாக மாற்றிக்க முடியும். ஏன்னா 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர்டுன்றது கிளாஸ் 10ஓட ஐடென்டி நமக்கு. ஸோ அதனால் இந்த டேனை எடுத்துகிட்டு சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் -1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ 3 டேர்ம் கிடச்சிருது. ஸோ பை 0 to பை tan x இன்டகிரேட் பண்ணும்போது எல்லா டேர்மே ஒரே டைமில் பண்ணிடணும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது அப்படி சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ், இந்த மைனஸும் +1 dx. இப்போ எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வந்துச்சு. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து 2y = அப்படின்னு கிடச்சிருக்குலையே, அது அப்படியே இருக்குது. ஸோ பை இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். சீக்கண்ட் எக்ஸ் tan x இன்டகிரேட் பண்ணும்போது சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் tan x அப்படின்னு கிடைக்கும். 1 இன்டகிரேட் பண்ணால் +x. லிமிட் என்னது 0 to பை. இப்போ 0 to பை அப்படின்னு எழுதிக்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு எக்ஸ் வர இடத்துலலாம் பை போடணும். சீக்கண்ட் பை மைனஸ் tan பை ப்ளஸ் பை மைனஸ் 0 போடணும் லோவர் லிமிட்டோட வேல்யூ. சீக்கண்ட் 0 மைனஸ் tan 0 ப்ளஸ் 0. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வேல்யூ பாருங்கள். இது 0, இது நம்மளோட பை. யூனிட் சர்க்கிள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல 1,0ன்ற பாயிண்ட் வரும். இங்கே வந்து -1,0ன்ற பாயிண்ட் வரும். ஃபஸ்ட்டு வரது எல்லாமே காஸ் வேல்யூ, செகண்ட் வரது எல்லாமே சைன் வேல்யூ. காசும் சைனும் தெரிஞ்சால் நம்மளால் எல்லாமே எழுத முடியும். இப்போ சீக்கண்ட் பை வேணுமா, காஸ் பையோட ரெசிப்ரோக்கல். காஸ் பை -1 அப்படின்னா சீக்கண்ட் பை கூட -1 தான். ஏன்னா -1ஓட ரெசிப்ரோக்கல் -1 வரும். அடுத்து tan பை, சைன் பை காஸ் தான் tan வரும். 0 by anything 0 தானே, அப்போ tan பை கூட 0 தான். அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் பை இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் சீக்கண்ட் 0, சீக்கண்ட் 0 டிகிரியில் பாருங்கள். 0ல் காசோட வேல்யூ 1, அப்போ காசோட ரெசிப்ரோக்கல் கூட 1 தான். ஸோ 1 மைனஸ் tan 0, சைன் பை காஸ் இங்கே tan வந்து 0 தான். ஏன்னா சைன் 0னா tan கூட 0 தான். இங்கே +0ன்ற டேர்ம் தான் இருக்குது. ஸோ இங்கே வேல்யூ பார்க்கும்போது வெளியே ஒரு பை, உள்ளே வந்து ஒரு -1 ஒரு ப்ளஸ் பை இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது -1 அப்படின்ற டேர்ம் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ வேல்யூ 2y = பை. உள்ளே வந்து ஒரு பையும் இந்த 2 மைனஸும் சேர்ந்தால் பை -2 அப்படின்ற டேர்ம் இருக்குது. மல்டிப்பிளில் இருக்க சரி 2y, இது மல்டிப்பிளில் இருக்க 2 இங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். பை = பை மைனஸ் பை பை 2 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட இன்டகிரேஷனோட ஃபைனல் ஆன்சர். இது இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இது ஒரு டீட்டெயில் ஆன்சரில் கேட்குறாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.